ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடையிணையற்ற நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாம் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் கடைசி நாளிலே உங்கள் நடுவில் நிற்பதற்கு தேவனாகிய கர்த்தர் பாராட்டின இரக்கங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எதிர்பாராத விதமாக அல்ல, இது தேவனுடைய அநாதி திட்டம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நம்ம விரும்பினாலும் நடக்காது, ஆனால் தேவ திட்டம் நிறைவேறும். அல்லேலூயா. உங்கள் அன்பான போதகருக்கும் குடும்பத்துக்கும் இயேசுவின் நாமத்தின் வாழ்த்துக்கள். எல்லா பரிசுத்தவான்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நான் இவ்வளோ சீக்கிரம் பாஸ்டர் பார்ப்போன்னு எதிர்பார்க்கல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு நாள் அதிகாலையிலே நான் எழுந்து உட்காந்து டீ குடிச்சிட்டு உட்காருக்கும்போது பாஸ்டர் ஜோஸ் கோலிலேண்ட் அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இப்படி நமக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கின ஒரு பாஸ்டர் அவங்க கன்னியாகுமரி பார்க்க வந்திருக்கிறாங்க. அப்படி சொன்ன பாஸ்டர் ஃபோன் எடுக்கலை, உங்கள் சர்ச்சில் கொஞ்சம் இடம் கொடுப்பீங்களான்னு சொன்னாங்க. நம்ம தான் இதுக்காக காத்தே இருக்கிறது இல்லை. அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் பாதங்கள் படும்போது அந்த சபைக்கு மிகுந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவர்களுக்கு இல்லாமல் நம்ம எதுக்கு நம்ம சபை கட்டி வச்சுருக்கிறோம்? அல்லேலூயா. நோ ப்ராப்ளம் பாஸ்டர். ஏன்னா ஜோஸ் பாஸ்டர் எனக்கு ரொம்ப நெருங்கிய, நாங்கள் ரொம்ப க்ளோஸாக இருப்போம். ஆண்டோடைய கிருபையினால் எங்கள் சர்ச்சில் நடக்கிற எல்லா கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு அவங்க தான் ஹோலி லேண்ட் டிவி தான் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் நடந்த ஒரு வாலிபர் பெருவிழா நடந்து விட்டது. சோத்திரம். உங்களுக்கு தெரிந்திருக்கும் நினைக்கிறேன், நீங்கள் ஹோலி டைம் பார்த்துருப்பீங்க. எங்கள் சர்ச்சில் தான் நடைபெற்றது. 2000க்கும் மேற்பட்ட வாலிப பிள்ளைங்க வந்திருந்தாங்க. நாங்கள் இணைந்து தான் அதை நடத்தினோம். ரொம்ப சக்ஸஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அதனால் எங்களுக்கு ரொம்ப அன்பாக இருப்பாங்க எங்கள் மேலே, எங்கள் ஃபேமிலி மேலே, எங்கள் சர்ச்சு மேலே. அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி தான் பாஸ்டரை பார்க்க முடிந்தது. என்னை யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்கள எனக்கு யாருன்னு தெரியாது. ஆமேன். நான் சர்ச்சில் போகும்போது தான் சிஸ்டர் தான் முதல்ல பார்த்தேன். கர்த்தர் நல்லவர். அவங்களுடைய எல்லா ப்ரோக்ராம் முடிச்சுட்டு சந்தோஷமாக கிளம்பி போனாங்க. கர்த்தர் நல்லவர். அப்படி ஒரு நல்ல ஒரு இணைப்பை தந்த ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அல்லேலூயா. நம்ம பிறப்பால் நம்ம சகோதர சகோதரிகள் அல்ல, ஆண்டு இரத்தத்தினாலே ஒரு இணைப்பினால நம்ம சகோதர சகோதரிகளாய் மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. எங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு திருச்சபை தந்திருக்கிறார், நிறைவான மக்களை தந்திருக்கிறார். எங்களுக்கு காலையில் 6 மணிக்கு ஆராதனை, 9 மணிக்கு ஆராதனை முடியும். 2வது பிரான்ச் வச்சு நாகர்கோயிலில் எங்களுக்கு ஆராதனை. அங்கே போகிற டைமில் தான் சோதரம் பென்சாம் பிரண்டஸ் அவர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இப்படி போக முடியுமா? அப்போ கூட எனக்கு தெரியாது, பாஸ்டர் அவங்க தான் சொல்லிவிட்டு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நான் இந்த இடத்துல நிறைய இடங்களில் பேசியிருக்கிறேன், ஆனாலும் பாஸ்டரோட பழக்கம் இல்லை. வருகை என்று சொன்னேன். திடீர்னு வாட்ஸ்அப்பில் பாஸ்டருடைய மெசேஜ் வருது. அப்போ தான் தெரியுது, அவங்க தான் பாஸ்டர்னு சொல்லிக்கிட்டு. கர்த்தர் நல்லவர். அப்படியாக உங்கள் நடுவில் வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். சோதரம். கிருபாசனம் கிறிஸ்துவின் சபையோடு கூட எனக்கு ரொம்ப நெருங்கின தொடர்பு உண்டு. ஏனென்றால் நான் ரட்சிக்கப்பட்டது கிருபாசனம், ஞானஸ்தானம் பெற்றது கிருபாசனம். அல்லேலூயா. உங்கள் கிருபாசனத்தை சேர்ந்த ஒரு சகோதரன் என்னை கிறிஸ்துவுக்குள் நடத்தினார். 1989 சவுதி அரேபியாவிலே நான் வேலை பார்த்து கொண்டு இருக்கும்போது என்னோடு கூட ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க. அழகிய மண்டபம் பக்கத்தில் மெக்கா மண்டபம் பகுதியில் உள்ள சகோதரன் தான் என்னை கிறிஸ்துவுக்குள் நடத்தினாங்க. அப்படியாக நான் ஊருக்கு வந்தபோது நாகர்கோவில் வெட்டூனி மடத்தில் இருக்கிற கிருபாசனத்தில் தான் நான் இப்போ போய்கிட்டு இருந்தேன். பாஸ்டர் தாவீது ஐயா இப்போ கர்த்தருக்குள்ளே அடைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட தான் நான் விசுவாசியாக இருந்தேன். பிறகு மூலச்சல் கன்வென்ஷனில் வச்சு தான் நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். அதனால் கிருபாசனத்தோடு எனக்கு ரொம்ப என்ன உண்டு, இணைப்பு உண்டு. அநேக கிருபாசன சபைகளிலே பேசுவதற்கு ஆண்டு உதவி செய்தார். வர்ற வாரத்துக்கு அடுத்த வாரம் ஓசூர் கிருபாசன சபையிலே கன்வென்ஷனில் பேசுகிறேன். அப்படியாக ரொம்ப நெருக்கம் உண்டு கிருபாசனத்தோடு. அப்படியாக இந்த நாளில் உங்கள் நடுவில் வருவதற்கு கதை உதவி செய்தபடினால் ஆண்டவரை துதிக்கிறேன். என்னுடைய சாட்சி ரொம்ப உண்டு. நான் அதை சொல்லணும்னா அப்புறம் இங்கே டைம் போயிடும், செய்து கொடுக்க முடியாது. நான் ஒரு கத்தோலிக்க மார்க்கத்தில் பிறந்து பக்தியாய் வளர்க்கப்பட்டவன். வேலை தேடி 1989 சவுதிக்கு போயிருந்தேன். அங்கே வச்சு தான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தருடைய கிருபையினால் 25 ஆண்டுகள் சவுதி அரேபியாவிலே ஊழியம் செய்வதும் வேலை செய்யவும் கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு துணைவை கொடுத்திருக்கிறார். 2 பெண் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய கிருபையினாலே விசுவாசத்திலே வளர உதவி செய்து கொண்டிருக்கிறார்.
எங்களுடைய திருச்சபையுடைய ஸ்தாபகர் நான் அல்ல, என்னுடைய துணைவியார் தான். அவங்க தான் அந்த சபையை தொடங்கி சபையை முதல் சின்ன சபையை அவங்க தான் கட்டினாங்க. அப்படி சபை வளர்ந்து வரும்போது நான் கண்டிப்பாக ஊரில் இருக்கணுங்கிற நிலைமை வந்ததுனால தான் என்னுடைய ஒரு நல்ல வேலை, நல்ல சம்பளம் எல்லாவற்றையும் ரிசைன் பண்ணிவிட்டு 2014 நான் ஊருக்கு வந்து இப்பொழுது 10 ஆண்டுகளுக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அது கர்த்தர் நல்லவர். அப்படியாக எங்களை அந்த இடத்துல கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய துணைவியார் என்னோடு கூட 8 ஆண்டுகள் சவுதியில் இருந்தாங்க. அப்படியாக நல்ல ஃபேமிலி தந்திருக்கிறார். எங்களுக்காக ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நீங்கள் 3 நாளும் நல்ல வசனம் கேட்டிருக்கிறீங்க, நல்ல பரிசுத்தவானை கொண்டு கேட்டிருக்கிறீங்க. அவங்களாம் பெரிய வளர்ந்த ஊழியக்காரங்க, நான் ரொம்ப சின்ன வயசு. சோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஆனாலும் எனக்கு தேவன் கொடுத்த அந்த கிருபையின்படி உங்கள் நடுவிலே சோத்திரம் பிரசங்கிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளலாம். சோத்திரம். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், என் ஊழியக்காரனே, உன்னை அந்நாளில் சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய கண்களை மூடுவோம். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொருவரும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லணும், ஆண்டவரே 3 நாள் மீட்டிங்கில் ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. இந்த ஓய்வு நாளிலையும் காலை வேளையிலே ஆண்டவர் என்னோடு பேசணும். பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட பேசுகிறீங்களோ இல்லையோ, என்கிட்ட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட கண்டிப்பாக பேசுவார். அல்லேலூயா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீ ஒரு போதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீ ஒரு போதும் கைவிட மாட்டீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான இந்த காலை வேளை உங்கள் சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகள் உம்மை ஆராதித்து மகிழ்ந்து களி கூர்ந்து இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கும் போது ஆண்டவர் தம்முடைய திருவாய் மலர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிறாக. ஆண்டவரே, அதிகாரமுள்ள அபிஷேகமுள்ள உருவாக்குகிற உருமாற்றுகிற உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் ஜனத்தின் நடுவில் வெளிப்படுவதாக. இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாக போராடுகிற எல்லா தீய சக்திகளை இயேசுவின் நாமத்தை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். சபைக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற வார்த்தையின் கருப்பொருள் என்னவென்றால், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். அல்லேலூயா. ஒருவேளை அநேக பரிசுத்தவான்கள் அல்லது உங்கள் திருச்சபை போதகர் இந்த வார்த்தைகளை பிரசங்கித்திருக்கலாம். அல்லேலூயா. நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனாலும் அடியானை கொண்டு இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கொஞ்சம் வித்தியாசமாக கர்த்தர் பேச விரும்புகிறார். அல்லேலூயா. நான் உங்களை முத்திரை மோதிரமாக, இந்த மைக் கொஞ்சம் சரி பண்ணுங்களேன். சோத்திரம். அல்லேலூயா. ஆமென். நான் உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. விசில் வராதபடி பாருங்க. தேங்க்யூ. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முத்திரை மோதிரம் என்று சொல்லும்போது, ராஜாக்களுடைய காலங்களிலே ராஜாக்கள் ஒரு சட்டத்தை இயற்றுகிறார்கள் என்றால், அந்த சட்டத்தை இயற்றிவிட்டு கடைசியாக ராஜாவுடைய கரத்திலே ஒரு மோதிரம் இருக்கும். அந்த மோதிரத்தை திறந்தால் அதற்குள்ளே என்ன இருக்கும்? அந்த ராஜாவுடைய ஒரு முத்திரை இருக்கும். அதான் முத்திரை மோதிரம். அந்த பத்திரத்தில் அல்லது அந்த சட்டத்தில் அவை எழுதிவிட்டு கடைசியாக அதில் ஒரு சீல் வைப்பார். கவனிங்க, இந்த சீல் வைக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த சட்டத்திற்கு அதிகாரம் உண்டு, அந்த சட்டத்திற்கு செயல்பாடு உண்டு. மைக்கு கொஞ்சம் சரி பண்ணுங்களேன். யார் கண்ட்ரோல் பண்ண யாருங்க? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க. ஸ்கூலுக்கு போய் ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்குறீங்க. வாங்கும்போது அந்த ஸ்கூலுடைய ஒரு முத்திரை வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சீல் வைப்பாங்க. அப்போ தான் அதுக்கு வேல்யூ, அப்போ தான் அதுக்கு மதிப்பு உண்டு. அது இல்லை என்றால் அதுக்கு மதிப்பு இல்லை. இப்போ நம்முடைய தமிழக முதல்வர் ஒரு ஜியோ என்ன பண்ணுறாரு, பாஸ் பண்ணுறாருன்னா, அந்த தமிழக அரசோட என்ன இருக்கணும்? முத்திரை இருந்தால்தான் அதுக்கு அதிகாரம் உண்டு, அதுக்கு செயல்பாடு உண்டு. அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். இப்போ முத்திரை மோதிரம் என்றால் அதிகாரம் என்று பொருள். கர்த்தர் நல்லவர். கவனிங்க, இந்த உலகத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் மனுஷனையும் மனுஷியும் உண்டாக்கி அவனிடத்தில் சகல அதிகாரங்களையும் கொடுத்திருந்தார். அப்படி வாசிக்கிறோம்ல, எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் என்றைக்கு அவன் பாவம் செய்தானோ, அவனுடைய சகல மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை எல்லாம் சத்துரு எடுத்துக்கொண்டான். அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மறுபடியும் அவனுடைய கரத்திலிருந்த அதிகாரத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பறித்து மனுஷனுடைய கரத்திலே கொடுத்தார். அந்த வசனம் வாசிக்கிறோம், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. நீங்களும் பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. நான் சொல்லிவிடுகிறேன். அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அதிகாரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப கண்டிப்பாக அவசியம். அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் அதிகாரப்படுத்தி விட்டார். ஒரு காலத்தில் இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி பிசாசுடைய ராஜ்யத்திற்கு கீழ்ப்படிந்து பலவிதமான தீய கிரியைகளை செஞ்சதுனால நம்மிடத்தில் அதிகாரம் இல்லாமல் இருந்தது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு மறுபடி நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று அந்த அதிகாரத்தை கொடுத்த ஆண்டவர் இன்னொரு வார்த்தையும் சொல்லுகிறார். எடுத்தவங்க வாசிக்கலாம். எரேமியா 22ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். என் வலது கையின் முத்திரை மோதிரமாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னை கழற்றி எறிந்து விடுவேன். நல்ல கவனிங்க, ஆண்டவர் அழகா சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று வாக்கு பண்ணின அதே கர்த்தர் சொல்லுகிறார்,
நான் முத்திரை மோதிரமாக வைத்த என்னுடைய தாசனை என் கையிலிருந்து கழற்றி எறிந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ரெண்டும் செய்வார். உங்களை தூக்கி உன்னதமான ஸ்தானத்திலே வைப்பார். அந்த ஸ்தானத்திற்கு நாம் ஏற்றவர்களாய் இல்லை என்றால் அவர் எரிந்து விடவும் தயங்க மாட்டார். இப்போ நான் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுகிறேன், வசனம் சொல்லுகிறேன். சவுலை கர்த்தர் தான் அபிஷேகம் பண்ணுகிறார், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சாமுவேலை அனுப்பி சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆனால் சவுல் தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் துணிகரம் கொண்டதினாலே அவனிடத்திலிருந்த அதிகாரத்தை பறித்து அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற புருஷனாயிருந்த தாவீதின் மேல் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நம்ம ஆண்டவர் அன்புள்ளவர், கிருபை உள்ளவர், தயவுள்ளவர், நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறவர் உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் அந்த அதிகாரத்துக்கு நாம் பாத்திரவான்களாக இல்லாத போது அதிலிருந்து எடுத்து போடவும் தயங்க மாட்டார். நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நியூஸில் ஒரு சம்பவத்தை பார்த்தேன். இது பொதுவாக நடக்கிற எல்லா இடமும் தான். பாருங்கள், உங்களுக்கு சில பேருக்கு கவர்மெண்டில் வேலை கிடைக்கும், நிறைய பேர் கிடைக்குது. ஒரு சகோதரி பத்திரப்பதிவு ஆஃபீஸிலே வேலை பார்க்கிற ஒரு சகோதரி, நல்லா கவனிங்க, அவங்க சைன் பண்ணால் அந்த பத்திரத்துக்கே வேல்யூ. நான் சொல்ல சரிதானா? அவங்க சைன் பண்ணால் எவ்வளவோ மதிப்பு அந்த சைனுக்கு. பண்ணிட்டு ஒரு சீல் அடித்தா முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஆனால் அப்பேற்பட்ட சகோதரி ஒரு நபரிடத்திலிருந்து ஒரு லேண்ட் விஷயமாக 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க. இது டிவி நியூஸ் நான் பார்த்தது. 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் கரெக்டாக அந்த 5000 ரூபாய் பிடிச்சிட்டாங்க. இன்கம் டேக்ஸ் பிடிச்சிடுச்சு, அதாவது வருமான துறை பிடிச்சிட்டாங்க. அவங்கள பிடிச்சு கொண்டு போகிறாங்க, முகத்தை மூடிட்டு போகிறாங்க. அவங்களோட வேலையிலிருந்தும் அவங்களுடைய அதிகாரத்திலிருந்தும் எந்த கவர்மெண்ட், எந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துச்சோ அதே கவர்மெண்ட் அவர்களை வேலையிலிருந்து அந்த அதிகாரம் தூக்கிட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல புரிகிறதா? இதே கவர்மெண்ட் தான் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்துச்சு. ஆனால் இப்போ அதே கவர்மெண்ட் அந்த அதிகாரத்திலிருந்து அவங்களை எடுத்து விட்டார்கள். இப்போ சொல்லுங்க, பரலோக கவர்மெண்ட் உங்களுக்கு முத்திரை மோதிரமாக வைத்து அழகு பார்த்து உங்களுக்கு அதிகாரம் கொடுத்த அதே கவர்மெண்ட் சொல்லுகிறது, நீ என்னுடைய வார்த்தைக்கும் என்னுடைய செயல்பாடுக்கும் நீ கீழ்ப்படியவில்லை என்றால் அதே அதிகாரத்திலிருந்து அதே செயல்பாட்டிலிருந்து நான் உன்னை கழற்றி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். ஆமென், அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த மோதிரம் என்றால் அதிகாரம் என்று பொருள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் வேதத்தில் சில நபர்களுக்கு முத்திரை மோதிரத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ தான் நான் படிக்க போகிறோம், இப்போ தான் செய்திக்குள்ளே போக போகிறோம், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஆமென். நீங்கள் வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு என்ன போடணும்? மோதிரத்தை போடுங்க. அப்ப இவன் கையில் என்ன இல்லை? ஒரு காலத்தில் இந்த தகப்பன் தான் தன்னுடைய மகனுக்கு மோதிரத்தை போட்டு விட்டு இருந்தவர். ஆனா இன்றைக்கு அதே மகன் துன்மார்க்கமாய் வாழ்ந்து தன்னுடைய துன்மார்க்க கிரியையினால் வஸ்திரத்தை இழந்தான், பாதரட்சை இழந்தான். எதை இழந்துட்டான்? இப்போ மோதிரத்தை இழந்தான். ஆனால் தகப்பனுக்கு நல்லா தெரியும். இவன் வந்து சொல்லுகிறான், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய பிள்ளை என்று சொல்கிற அளவுக்கு என்கிட்ட என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. உம்முடைய வேலைக்காரனை மட்டும் வச்சுன்னு சொன்னபோது அப்பா சொன்னார், இல்லைடா, நீ மனம் திரும்பி வந்ததுனால நான் வேலைக்காரனை வைக்க மாட்டேன், அதே போல அதே ஸ்டாண்டில் என் பிள்ளையா வச்சு உனக்கு அந்த முழு அதிகாரத்தை நான் கொடுக்கிறேன் என்று தகப்பன் கொடுக்கிறான். அல்லேலூயா. இப்போ கவனிங்க, வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்தார். சீஷர்களை அழைத்து சொன்னார், என்ன தெரியுமா? சர்ப்பங்களை எடுக்கவும்
தேள்களை மிதிக்கவும் சத்துடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளும்படிக்கு நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கேன். இப்போ பாஸ்டர் ஒரு பக்கத்தில் ஏதோ வீட்டில் ஒரு ஆளுக்கு பிசாசு பிடி, ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க, பாஸ்டர் பிசாசு பிடி சோதரம். பாஸ்டர் போகிறாங்க, ஜெபிக்க போகிறோன்னு என்ன சொல்கிறாங்க, அவர்களுக்குள்ளே அவர்களுக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவனுக்குள்ளே போகிற பிசாசை வெளியே போன்னு சொல்லி பிசாசு என்ன பண்ணுது, வெளியே போகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்லுங்க, புரிகிறதா? அப்போ அதிகாரம் கொடுத்திருக்கிறார், சீசர்களுக்கு கொடுத்தார். இன்னும் சொல்ல பாருங்க, எலியா அவர் சொல்லுகிறார், சோதரம் என் வாக்கின்படி என்று தேசத்தில் மழையாகிலும் பனியாகிலும் பெய்யாதிருக்கும் என்று நான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொன்னபோது அது அப்படியே ஆயிற்று. அதிகாரம் கொடுத்தாரா இல்லையா? ஆமென். அவனை பின்பற்றி போன எலிசா அவன் மேல் இருந்து விழுந்த சாலை எடுத்து அதை முறுக்கி கொண்டு யோர்தானில் அடித்து சொன்னான். அல்லேலூயா. யோர்தான் ரெண்டாய் பிளந்து போனது. அதிகாரம் கொடுக்கிறான். ஓகே, இது எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய கிருபை. ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ வேதத்தில் ஒரு நபரை மட்டும் நான் காண்பித்து ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 2-3 நபர்கள் நான் உங்களுக்கு சொல்லணும், ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 41 அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கலாம். என்னம்மா? பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அது யோசேப்பின் கையிலே போட்டு வைத்தான். போதும், நல்ல கவனிங்க. இந்த யோசேப்பை குறித்து உங்களுக்கு நன்றாகவே தெரியும். தன்னுடைய சொந்த சகோதரரால் பகைக்கப்பட்டு பால் கிணத்திலே தூக்கி எறியப்பட்டு, சோத்ரம், அவன் அங்கிருந்து கல்தேயருக்கு விற்கப்பட்டு பின்பாக பார்வோனிடத்தில் வருகிறான். அதாவது எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறான். அங்கு போத்திபாருடைய வீட்டிலே இருக்கிறான். அங்கு போத்திபாருடைய மனைவியுடைய காரியத்தினால் அவன் சிறைச்சாலைக்கு செல்கிறான். சிறைச்சாலையில் இருந்து இப்பொழுது ராஜாவுடைய சமூகத்தில் போய் ராஜாவுடைய கையினால் முத்திரை மோதிரம் போடப்படுகிறது. நல்ல கவனிங்க. நேற்றைக்கு வரைக்கும் சோத்ரான் யோசேப்புக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆனால் இன்றைக்கு யோசேப்புடைய கையிலே ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் அந்த வசன அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா பார்வோன் அழகாக சொல்லுவார், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் அடங்கி நடப்பார்கள். நல்ல கவனிங்க. நேற்று வரைக்கும் இல்லம்மா, நேற்று வரைக்கும் இல்லை, இன்றைக்கு ஒரு அதிகாரம் என்னுடைய கையில் வந்து காரணம் யோசேப்புக்கு பார்வோன் கையில் போடப்பட்டிருந்த அந்த முத்திரை மோதிரம் என்னுடைய கைக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம தியானிக்க போகிற இந்த வசனத்தில் சோத்திரம் அல்லேலூயா, இந்த முத்திரை மோதிரம் யோசேப்புடைய கரத்திற்கு வருவதற்கு யோசேப்பிடத்தில் காணப்பட்ட 7 குணாதிசயங்களை தான் பார்க்க போகிறோம். நல்ல கவனிங்க. அல்லேலூயா. யோசேப்புடைய கரத்தில் இந்த முத்திரை மோதிரம் வருவதற்கு யோசேப்பிடத்தில் காணப்பட்ட 7 குணங்கள். அல்லேலூயா. இந்த குணங்கள் உங்களுக்கு இருக்கும் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதை வாசிக்கும் போது சோதரம் ஆண்டவர் அந்த 7 காரியங்களிலும் 7 பாவை குறித்து பேசினார். 7 பா, காங்கா சா டானா பா வருதுல, அந்த 7 பாவை குறித்து என்னோடு பேசினார். அல்லேலூயா. நீங்கள் பாருங்க, அதிகாரம்ங்கிறது சாதாரணமானதல்ல. நான் ஒரு முறை நான் சொன்னோம்ல, மேக்க மண்டபத்தில் என்னை கிறிஸ்துவுக்கு நடத்திய அந்த சகோதரர் ஒரு சம்பவத்தை சொன்னார். நமக்கு எவ்வளவு அதிகாரத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறார் என்று அவர் சொன்னார். சுமார் ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னே இருக்கும் நினைக்கிறேன், 35-40 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ரட்சிக்கப்பட்ட காலங்களே, நாகர்கோயிலில் அண்ணா ஸ்டேடியத்தில் ஒரு பெரிய மீட்டிங் நடந்துச்சான். அந்த மீட்டிங் அழைக்கப்பட்டது ஜஸ்டின் பிரபாகரன் என்கிற ஒரு தெய்வ மனிதர். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஜஸ்டின் பிரபாகரன் என்கிற ஒரு தெய்வ மனிதர், அவர் அழைக்கப்பட்டிருந்தாராம். அப்போ அந்த மீட்டிங்கில் இந்த சகோதரன் கலந்திருக்கிறார். மாலை அண்ணா ஸ்டேடியம் நிரம்பி வழிகிறது, கூட்டம், கன்வென்ஷன் கூட்டம். அவர் சொல்றார், மண்ணு போட்டால் மண்ணு விழாது பாஸ்டர், அந்த அளவுக்கு கூட்டம். ஆமேன். நீங்கள் சொன்ன மாதிரி இது மழைக்காலம், திடீர்னு மழை வரும்,
பிரைஸ் தி லார்ட். நேற்று என்ன மழை கன்னியாகுமரியில், ஐயோ பயங்கரமான மழை. அல்லேலூயா. சோதனம். அது மழைக்காலமாக இருந்துச்சு. ஸ்டேடியம் ஃபுல்லாக ஜனங்கள் நிரம்பி இருக்கிறாங்க. 6 மணிக்கு மீட்டிங் தொடங்குது. அழகான ஊழியக்காரர்கள் வந்து பாட்டு பாடி கர்த்தரை மையப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. பாட்டு பாடி மையப்படுத்தி கொண்டு இருக்கும்போது கருமேகம் வந்துச்சு. மழை துளி விழ ஆரம்பிச்சுது. சொட்டு சொட்டாக விழுந்துச்சு. உட்கார்ந்தவங்க மழையை பார்த்தோன்னு என்ன பண்ணாங்க? எழும்புனாங்க. ஒன்று அண்ணன் ஜஸ்டின் பிரபாகரன் அவர் சேரில் உட்காந்து நேராக ஓடி வந்து அந்த தம்பியுடைய கையிலேருந்து மைக்கை வாங்கினார். மைக்கை வாங்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னாராம். வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன், இதுக்கு மேலே ஒரு துளி இந்த கிரவுண்டில் விடக்கூடாது. சொல்லுங்களேன், ஒரு துளி எங்கே விடக்கூடாது? அல்லேலூயா. ஏங்க அதுக்கு மேலே ஒரு துளி கிரவுண்டில் விழலைங்க. அல்லேலூயா. அவர் சொல்லிட்டு சொன்னார், ஆராதனை நடந்துச்சு, அண்ணன் செய்தி கொடுத்தாங்க. செய்தி முடித்து கடைசியாக என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லி அது முடிகிறதுக்குள்ள அவர் சொல்லார், அந்த கிரவுண்டை விட்டு வெளியே போக முடியாத மழை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டு மையப்படுத்துங்களேன். நீங்க அதிகாரம்னா வேற நினைக்க கூடாது. இப்படிப்பட்ட மகிமையான அதிகாரத்தை ஆண்டவங்க கரத்தில் கொடுத்திருக்கிறார். அதான் முத்திரை மோதிரங்க. சும்மா நம்ம படிச்சு போக கூடாது. முத்திரை மோதிரம்னா என்னங்க? தேவன் கொடுத்த அதிகாரம். இன்னும் சொல்லட்டுமா? கேரளாவில் ஆசாரி உபதேசத்தில் ஒரு உபதேசி இருந்தார். கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? தெரியாதா? ஆசாரி குடும்பத்தில் பிறந்து ஆண்டவருக்காய் வைராக்கியம் உள்ள ஊழியக்காரர். அல்லையா? அவர் தான் அமெரிக்கா போகும்போது அமெரிக்கா போனாராம். அமெரிக்கா ஏர்போர்ட்டில் இறங்கி இவர் போகும்போது அந்த எமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு உள்ளே அவங்கள போகும்போது அவர் கையில் ஒரு பெரிய பைபிள் இருந்துச்சா. அந்த பைபிளை தலைமையில் வச்சுட்டு போனாராம். எங்க இப்போ நீங்கள் ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டில் யாரையோ ரிசீவ் பண்ண போயிருக்கிறீங்க. உள்ளேருந்து வர்றவங்க பைபிளை தலைமையில் வச்சுருந்தோம். என்ன சொல்லுவீங்க? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பிரைஸ் தி லார்ட். அவர் தலைமையில கைப்பிடி போச்சுட்டு போனாராம். அப்போ அமெரிக்காவில் அவர் ரிசீவ் பண்ண வந்தவங்க பார்த்துட்டு, எந்த அச்சாயா சோத்திரம், பைபிளை தலைமையில் வச்சுக்கொண்டு வருகிறான, எந்த இது சாதனம் சோத்திரம் அல்லேலூயா. அவர் நெட்டிச்சு போய் பிரைஸ் தி லார்ட். அவருக்கு சோச்சு, எந்த ஆசாரி இங்கே செய்யணும் எடா என்ற சகோதரன்மார் ஒக்கே இப்போ അവിടെ கடந்து ஆசாரி பணி செய்து கொண்டிருக்கிறான். எந்த தெய்வம் இத்தனை 1000 கிலோமீட்டர் தாண்டி அமெரிக்காவில் கொண்டு வந்தால் ഈ பைபிளை நான் எവിടെ வைக்கின்றா சொல்றேன். அதுக்கெல்லாம் என்ன வேணும்? அல்ல, அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும். இந்த ஆசாரி உபதேசம் என்ன பண்ணாரா, இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் கன்வென்ஷனுக்கு போனாராம். அதான் சொல்ல வர போகிறேன். கன்வென்ஷன் போன டைமில் ஒரு 1000க்குள்ள ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. கன்வென்ஷன் ஸ்டேஜில் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து அந்த கன்வென்ஷனுக்கு விரோதமான சுவிசேஷ விரோதிகள் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு யானையை அவிழ்த்து எங்கே விட்டுட்டாங்க சொல்லுங்க? கிரவுண்டில் விட்டுட்டாங்க. ஆனை வருகையான அங்கோட்டு எங்கோட்டு வருது. யானை வந்தால் எல்லாம் நீங்கள் உட்காந்துருப்பீங்களா? இப்போ யானை வரட்டுமே இங்கே உட்காந்துருப்பீங்களா? எந்த அம்மோ ஓடிக்கலாம் இல்லையே சோத்திரம் அல்ல இல்லையா? எல்லாரும் எழும்பி தெரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆசாரி உபதேசி நேர வந்து மைக்க பிடிச்சார். சொர்க்கத்தினும் பூமியினும் നാഥനായ കർത്താവായ യേശു ക്രിസ്തു നാമത്തിൽ ഞാൻ പറയാണ്, അവിടെ തന്നെ മുട്ടുമടക്കണം. ആരെ പറഞ്ഞു? ആരെ പറഞ്ഞു? ആനയ്ക്ക് പറഞ്ഞു. ആന വന്നു സ്റ്റേജിന് മുൻപ് മുട്ടുമടക്കി. ആനയും ആരാധിച്ചു, വചനവും കേട്ടു. நல்ல ஒரு கரங்க தட்டி அனுமதிப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மெசேஜ் தீர்ற வரைக்கும் யான் என்ன பண்ணல, எழும்பவே இல்லை. இதை கண்டப்போல் எல்லாரும் வந்து உட்கார்ந்தாங்க. ஸ்தோத்திரம். இப்போ ஆனை சேர்ந்து செய்ய காணிப்போம், ஆராதிக்கானு. ஸ்தோத்திரம் அல்லேலூயா.
ஆமென். என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த காரியம் காட்டு தீ போல பரவிச்சு. அடுத்த நாள் எத்தனை வந்தாங்க தெரியுமா? 2000க்கு மேலே வந்துட்டாங்க. சிலப்போ ஆனை வர்றது நல்லதான். நானும் பார்த்துருக்கோம்ல, இந்த குட்டி பிள்ளைங்களாம் உட்காந்து விளையாடிட்டே இருக்கும். குட்டி பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கும். யாரையாவது பிசாசு இலகட்டு சோதர 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 சோதர. போன வாரம் எங்கள் சர்ச்சில் ஒரு சகோதரி வந்தாங்க, வியாழக்கிழமை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த பிள்ளைங்களாம் உட்காந்து என்ன பண்ணிச்சாங்க, ஹாயாக உட்காந்து ஒரு ஆள் கீழே உட்காந்துருப்பாங்க. நம்ம முட்டங்கள் போடாது தெரியுங்களா? அவங்களுக்கு தெரியுங்களா? முட்டங்கள் போடாது. எல்லாம் கடவுடான்னு பேசிட்டு இருக்கோம் ஏதாவது. நான் கண்டுக்கிட்டு ஓகே விட்டுருங்க, சின்ன பிள்ளைங்களா விடுங்க. திடீர்னு அந்த ஒரு 3வது வரிசையில் ஒரு அந்த புது சகோதரி வந்து வச்சது பாருங்க. இங்கே கிடந்தது எல்லாம் என்ன பண்ணி தெரியுமா? சோதர 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 சோதர. என்ன வந்துட்டு என் மக வீட்டில் வந்து சொல்கிறா, அப்பா என் பக்கத்துக்கு இருந்தாளா, அவன் முடிகிற வரைக்கும் சோத்திரம் விடவே இல்லைப்பா. இப்போ சில நேரங்கள் என்ன இழகணும் சொல்லுங்க, நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு பிசாசு விட கேரி இந்த கிளைய அந்த என்ன ஆகும்? எல்லா ஸ்தோத்திரம் வரும். அல்லேலூயா, ஆமென். அப்போ அதிகாரம் தேவன் உங்க என் கரத்தில் கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆனா இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு யோசேப்பிட்ட 7 குணம் இருந்துச்சு. அது உங்ககிட்ட என்கிட்ட இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பார். இந்த பட்டணத்திற்கே உங்களை அதிகாரியாக வைப்பார். ஒரு எலியா சொன்னது போல, என் வாக்கின்படி அன்றி தேசத்தில் மழையாயிலும் பனியாயிலும் பெய்யாது இருக்கும்டா. நடத்த மாட்டாரா? அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஓகே, இந்த யோசிப்பிட்ட காட முதல் காரியம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கணும். என்னம்மா? படிங்க. யோசேப்பு 17 வயதிலே மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் சில்பாள் அவர்களுடைய துன்மார்க்க கிரியைகளை போதும். ஏங்க, யோசேப்புக்கு 17 வயசுங்க. இந்த 17 வயசுல தன்னுடைய சகோதரர்கள் செய்த எல்லா தவறுகளையும் யார்கிட்ட சொல்லுவான்? அப்பாட்ட சொல்லுவான். அப்படின்னா அவன் 17 வயசுலேயே ரொம்ப பரிசுத்தமாய் வாழ்ந்தவன். நல்ல கவனிங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லுகிறேன். நீங்கள் 39ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா அவன் போத்திபாருடைய வீட்டில் இருக்கிறான். நல்ல கவனிங்க, போத்திபாருடைய வீட்டில் இருக்கிறான். அங்கே அவனுக்கு டைரக்டா பாவ சோதனை வருது. நல்ல கவனிங்க. நான் பொதுவாக சொல்லும்போது சொல்லுவேன், விசுவாசிகளுடைய பரிசுத்தம் சபைக்குள்ள பரிசுத்தம் எடுபடாது. நான் சொல்ல வார்த்தை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த சபைக்குள்ள வந்து யாரும் என்ன செய்ய மாட்டாங்க சொல்லுங்க? பாவம் செய்ய மாட்டான். உன் பரிசுத்த வாழ்க்கை சரியா இருக்கா இல்லைங்கிறது வெளியே வச்சு தான் தெரியும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இங்க ஓரளவுக்கு ஒரு 99% சபைக்குள்ள தப்பிடுவேன். ஆனா உன் பரிசுத்த வாழ்க்கை வெளியே உங்க அப்பா கூட இருக்க மாட்டாங்க, இல்லை உங்க அம்மா கூட இருக்க மாட்டாங்க, இல்லை உன் புருஷன் கூட இருக்க மாட்டாரு, இல்லை உன் மனைவி கூட இருக்க மாட்டாரு, உங்க பாஸ்டர் கூட இருக்க மாட்டாரு. அங்க வச்சுதான் உன் உண்மையான பரிசுத்தம் தெளிவாய் தெரியும். நான் சொல்லுகிறேன், பரிசுத்த சோதனை எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து போகும். இது ஊழியக்காரன் விதிவிலக்கு அல்ல. நல்ல கவனிங்க. நான் ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு ஊருக்கு ஒரு பாஸ்டர் புதுசாக டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தார். நல்ல கவனிங்க.
ஒரு பாஸ்டர். இப்போ உங்கள் ஸ்தாபனம் கிருபாசனம் ஸ்தாபனத்தை மாதிரி ஒரு ஸ்தாபனம். இப்போ 3 வருஷத்துக்கு ஒரு மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்களா? உங்களுக்கு எப்படி என்ன தெரில. இப்போ ஃபுல் காஸ்பலில் இல்லை டிபிஎம்மில் இப்போ நிறைய சபைகளில் ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க. 6 மாதத்துக்கு 3 வருஷத்துக்கு 2 வருஷம் ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க. இப்போ ஒரு கிராமத்துக்கு ஒரு பாஸ்டர் புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டார். ஒரு நாள் அவர் தன்னுடைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஊருக்கு பஸ் ஏறார். இல்லை கவனிங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது, நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டோடைய பிள்ளை பஸ்ஸில் ஏறினார். கண்டக்டர் டிக்கெட் கேட்டார். ஐயா அந்த ஊருக்கு போய் எவ்வளவு? 10 ரூபா. ஆனால் இவர்கிட்ட இருந்து 100 ரூபா சேஞ்ச் இல்லை. இவர் அந்த 100 ரூபாயை கொடுத்து என்ன பண்ணார்? எனக்கு டிக்கெட் தாங்கன்னு சொன்னார். கவனிக்கலைங்க. கண்டக்டர் என்ன பண்ணார் தெரியுமா? டிக்கெட் கொடுத்தாரு. திரும்ப அவர் காசை எண்ணி கையில் கொடுத்தாரு. சொல்லிவிட்டு அந்த கண்டக்டர் டிக்கெட் சொல்லி முன்னே போயிட்டார். நீங்கள் பணத்தை எண்ணிட்டு உள்ள வைப்பீங்களா என்ன வைப்பீங்களா? அந்த பாஸ்டர் எண்ணினார். எண்ணி பார்த்தா 100 ரூபா ஒத்த நோட்டாக கொடுத்தாரு. 100 ரூபா 10 நோட்டாக வந்து சேர்ந்துருக்கு. ஹலோ, நான் சொல்ல புரியுதா? ஒரு நோட்டாக 100 ரூபா கொடுத்தாரு. ஆனால் அந்த கண்டக்டர் கொடுத்துட்டாரு 10 10 10 10 10 10 கொடுத்தாரு. அப்போ எவ்வளோ ஆச்சு? 100 ரூபா. இவர் பார்த்தாரு. ஆஹா, என்ன பண்ணிட்டாரு? சோத்திரம். அவர் யோசித்து பார்த்தாரு. ஆமாம், மகளிருக்கெல்லாம் ஃப்ரீ பஸ்ஸு, எங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரெஷ்ஷே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃப்ரீயாக போகலாம். இன்னொன்று பார்த்தாரு, இந்த ஓட்ட வண்டியில் காசு கொடுத்து போகிறது தான் நல்லது, ஒரு பிரச்சனை இல்லை. 10 ரூபா டீ கடைக்கு ஆகுஞ்சிட்டு ஒரு மனசு சொல்லுது. ஆனால் ஒரு மனசு, உள் மனசு ஆவியான பேசுகிறாரு, அது உனக்குள்ள பணம் இல்லை. நல்ல கவனிங்க. ஏம்மா, நம்ம பெரிய பெரிய காரியங்களெல்லாம் விட்டுருவோம், சின்ன காரியத்தை அடி வாங்கிடுவோம். பஸ் போகுது, இவருடைய ஸ்டாப் வந்துச்சு, இறங்க போகிறாரு. இருதயத்தில் ஆவியான பேசுகிறாரு. ஆனால் அதையும் தாண்டி வேண்டாம் உள்ள வச்சிரு. படிக்கட்டில் போன உடனே 10 ரூபா எடுத்தார். கண்டக்டர் போனார், கொண்டு கொடுத்தாரு. சார், நான் 100 ரூபா கொடுத்தேன், எனக்கு 90 ரூபா தான் நீங்கள் தரணும், ஆனால் 10 ரூபா கூட நீங்கள் 100 ரூபா தந்துருங்க கொடுத்தாரு. ஒன்று அவர் வாங்கிட்டு மேலங்களையும் பார்த்து சொன்னார், நான் தெரிஞ்சு தான் தந்தேன்னு சொன்னார். புரிகிறதா? கண்டக்டர் என்ன சொன்னார்? சார், பாஸ்டர், நான் தெரிஞ்சுதான் தந்தேன் பாஸ்டர். அவரோட ஏங்க அப்படி கேட்டார். இல்லை, சொன்னாங்க நீங்கள் தான் இந்த ஊருக்கு புதுசாக வந்த பாஸ்டர், சொன்னாங்க உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிங்க டெஸ்ட் பண்ண தான் கொடுத்தேன். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, 1000 கண்ணு உன்னை பார்த்துக்கிட்டு இருக்குது. உன் பரிசுத்தம் இந்த உலகத்தில் பரிசோதிக்கப்படுகிறது. நீங்க நினைக்கிறீங்க யாரும் நம்மளை கவனிக்கல, நான் வெள்ளை தான் போட்டு போறேன். போன வாரம் எனக்கும் ஒரு சோதனை வந்துச்சு. போன வாரம், இந்த வாரம் சோத்திரம். நான் வரும்போது என் மக சொன்னா, டேடி எனக்கு தாவணி போடணும், ஒரு 2.5 மீட்டர் துணி வாங்கிட்டு போன்னு சொன்னான். நல்ல கவனிங்க, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைய பட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் பிசாசு வஞ்சிக்க முடியாது. நான் எனக்கு இங்கே காட்டாத்தூரில் மீட்டிங் முடிச்சு நான் போகிறவள போத்திசில் ஏறினேன். போத்திசில் ஏறி போய் கேட்டேன், ஒரு தாவணி கடை, அது 600 ரூபான்னு சொன்னான். ஆனால் நான் கேட்ட கலர் கிடைக்கல. அதனால் ரோடில் இருக்கிற துணியை வெட்டினேன். அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், இது 1 மீட்ரு கேட்டால் 1 மீட்டரே 500 சில்லற. அங்கே ஒரு தாவணி எவ்வளோ? 600 ரூபா. அவன் சொன்னால் 1 மீட்டர் 500 சில்லற. அந்த பில்லோட கொண்டு வரல இருக்குது. அப்போ அவங்ககிட்ட எவ்வளோ வேணுங்கன்னா 2.5 மீட்டிங் வேணும்னு சொன்னேன். வெட்டிட்டு பில்லு போட போனான். போட்டுக்கிட்டு இவன் சொல்கிறான் 2.5 மீட்டர் சொல்கிறான். அவன் அடிக்கிறான். அடிச்சுட்டு பில்லை வாங்கி பார்க்குறேன். நான் வாங்கிட்டு அப்படியே எங்கே போகிறேன், கவுண்டர் போகிறேன் பே பண்ணுறதுக்கு. பார்க்குறேன் சோதரம் 700 சில்லற போட்டுருக்குது. அப்போ நான் அந்த 2.5 மீட்டர் எனக்கு டக்குனு எனக்கு கலெக்ஷன் பண்ணேன். நான் சேல்ஸில் இருந்தால் எனக்கு டக்குனு என்ன வந்துடும் தெரிஞ்சிடும், 1200 சில்லற வரணும். ஆனால் 705 சில்லற தான் வந்திருக்குது. அப்போ நான் அவன் எத்தனை மீட்டர் அடிச்சேன்னு பார்த்தா 1.5 மீட்டர் இங்கே அடிச்சிருக்கிறான். ஆனால் அவன் எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான்?
நான் கொண்டு வரல, அவன் பேக் பண்ணி வச்சுட்டான், பேக் பண்ணிட்டான் தர்றதுக்கு. இப்போ கேஷ் கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணுவீங்க? திஸ் இஸ் நாட் மை மிஸ்டேக், இது என்னுடைய தவறு அல்ல. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என் பிள்ளைக்கு 600 ரூபாய்க்கு தாங்க என்னுடைய தாவணி எடுக்க வந்தேன். சோத்ராம் அல்லேலூயா. ஆஹா பரவாயில்ல, 700 சில்லறை என்ன கிடச்சிருச்சு. அல்லேலூயா. நான் பார்த்தேன், இதை போல் பிசாசு என்னை பல முறை ஏமாற்ற பார்த்துருக்குறான். அல்லேலூயா. நேராக கொண்டு வந்தேன். சோத்ராம். என்னை பில்லு போட்டவன்கிட்ட சொன்னேன், தம்பி சோதரன் இங்கே பாரு, 2.5 மீட்டு சொன்னேன், நீ 1.5 மீட்டுக்கு போட்டு வச்சுருக்கான். அவன் ஆடிட்டான். அல்லேலூயா. சோதரன் சாரி சார் 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 சார். ஏன்னா நீங்கள் நல்ல பெருமாளில் போனீங்கன்னா மீட்ரு அளப்பாங்க, அளந்து தான் தருவான். ஆனால் போத்திஸில் அளக்கவே மாட்டான், அப்படி பேக் பண்ணுவான். அல்லேலூயா. நான் சொல்ல கவனிங்க சகோதரா சகோதரி, நம்முடைய பரிசுத்தம் எல்லா இடத்திலும் சோதிக்கப்படும். நான் கொண்டு கொடுத்தேன், அவன் வாங்கிட்டு போன கிழிச்சு போட்டு அடுத்த பில் அடித்தான். 1290 ஏதோ சம்திங் வந்துச்சு. சோதரம் பே பண்ணி வாங்கிட்டு வர கத்த உதவி செய்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. சோத்திரம். ஏதாவது ஒரு வகையில் பிசாசு நம்மளை சோதிச்சுட்டே இருப்பான். கவனிங்க, யோசேப்பு நினைச்சான், எங்க அப்பா வீட்டில் இருக்கும்போது நான் பரிசுத்தத்தை காத்து கொண்டேன். இருக்கிறியா? நீ வா எகிப்துக்கு, நீ எகிப்துக்கு வா யோசேப்பு, அங்க உன் பரிசுத்தத்தை நான் பார்க்கிறேன்னு சொன்னான். ஆனா யோசேப்பு சொன்னா, நீ எகிப்துக்கு என்ன, லண்டனுக்கு எங்க கொண்டு போனாலும் அங்கேயும் பரிசுத்தமாய் வாழுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. திருவரம்புல மட்டுமல்ல பிள்ளைகளே, திருவட்டாறுல கொண்டு பிசாசு சோதிச்சாலும் அங்கேயும் என் அப்பனுக்காக பரிசுத்தமாய் வாழ்வேன்கிற துணிவு உங்களுக்கு இருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் கர்த்தர் உங்களை எதுவா மாற்றுவாரு சொல்லுங்க. நான் தான் சொல்லுகிறேன், நீ அதிகாரம் உடையவனாய் அதிகாரம் உடையவளாய் மாற வேண்டும் என்றால் பரிசுத்தம் வாழ்க்கை ஓங்கி நிற்கணும். அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, சோதனை வேதம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிப்பதில்லை. அல்லேலூயா. வெண்வஸ்திர கூட்டம் தான் அங்கே பரலோகத்தில் வெண்வஸ்திரம் தரித்து குருத்தோலை பிடித்து கர்த்தரை ஆராதிக்க போகிற கூட்டம் தான். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் இல்லை என்றால் பரிசுத்தரிடங்கிற அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இரண்டாவது சோதம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் சகோதரர்கள் அவனை பார்த்து, எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ? ஆமென். மிகவும் அதிகமாக பகைத்து 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 கொண்டே இருந்தான். யார சொல்லுங்க? யோசேப்பை பகைத்தாங்க. அல்லேலூயா. ஆனா யோசேப்பிட்ட ஒரு குணம் காணப்பட்டது. இப்போ வாசிங்க 13வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவனுடைய தகப்பனாகிய இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, வா என்றான். அவன் போதும் நிறுத்துங்க. என்ன மாதிரி இருக்குது? நீங்க 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்க சோதரம், யோசேப்பை அவன் சகோதரமார் எல்லாரும் பகைக்கிறாங்க. எப்படி பகைச்சிருப்பாங்க? ஏங்க, அவன் சகோதரமாரெல்லாம் மூத்தவனுங்க, அண்ணமாருங்க. லே என்ன நம்ம ஊர் பாசையில பேசுறானே, எடா எந்தோடா நீ கொம்பனானோ? ஏன்னா அவனும் எல்லாரும் எத்தனை பேர்? 8 பேர், சாரி அவங்கள 10 பேர் ஒன்னா நிற்கிறானுங்க. என்ன துன்மார்க்கமாக செய்கிறானுங்க. சோதரம், இவன் தண்ணி குடிக்க வரும்போது தட்டி விட்டுருப்பானுங்க, ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துப்பானுங்க. சோதரம், நீங்கள் இப்போ இந்த காலேஜ் ரேகிங் நடக்கும், ரேகிங் கேள்விப்பட்டுக்கிறீங்களா?
சோத்ரம். அல்லேலூயா. எங்கள் சர்ச் வந்து நூருல் இஸ்லாமில் ஒரு பையன் படிக்கிறான். அவன் போயிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு வந்து நான் காலேஜ் போக மாட்டேன்னு சொன்னான். இல்லை என்ன சொன்னான், எல்லா சீனியர் பசங்களாம் என்ன நடு ரோட்டில் உட்காந்து பாட்டு பாடுறான்னு சொல்கிறாங்க. பாட்டு பாடுறான், விட மாட்டேன். புரியுது உங்களுக்கு? அப்போ தன்னுடைய சகோதரனை எந்த அளவுக்கு பகைச்சிருப்பாங்க நான் சொல்ல புரியுதா? ஆனா இப்போ இஸ்ரவேல் தகப்பன் சொல்றான், மக்களே மக்களே என்னப்பா உன் சகோதரமாரெல்லாம் ஆடு மேய்க்க போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொண்டு போகணும், அவங்கள விசாரிச்சுட்டு வரணும், போறியா மக்களே? என்ன சொன்னா, இதோ போகிறேன். இப்போ நம்ம பாஷையில் சொன்னா, உங்களுக்கு வேற வேலைன்னு சொல்லி இல்லையா, அவங்கிட்டயா அவனு மாறட்டையா, அவனை மாட்ட போனாலே போதும். சோதரம் என்ன சட்னி ஆக்கிடுவானுவேன், வீட்டிலையே சட்னி ஆக்குறானுங்க. அங்கே என்ன பண்ணுவேன், யார் சொல்லணும்? யோசேப்பு சொல்லி இருக்கணும். ஆனா என்ன சொன்னா தெரியுமா, எஸ் ஐ வில் கோ நவ், போறேன்ப்பா. சோதரம் இதோ போகிறேன் அப்படின்னா யோசேப்பிட்ட ஒரு கேரக்டர் தெரியுமா, பகைத்தாலும் பாசம் காட்டுகிறவன். உங்களால் செய்ய முடியுமா? உங்க சர்ச்சில் உங்களை சில சகோதரிகள் ரொம்ப நோஸ்கட் பண்றாங்க, பேச மாட்டேங்கிறாங்க, முறைக்கிறாங்க, ஏதாவது பண்றாங்க வைங்களேன். நீங்க மறுமுறை அந்த சகோதரிட்ட போய் பிரைஸ் லார்ட் சொல்லவோ அந்த சகோதரியோட ரொம்ப அன்பா பழகவோ உங்களால் முடியுமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கண்டாலே ஓடுவாங்க. அந்த சகோதரி இந்த வாசல் வழியா, இந்த சகோதரி அந்த வாசல் ஓடுவாங்க. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேனோ, நிறைய தீர்க்க தரிசனம் வரும் எனக்கு தெரியும். அல்லேலூயா. இந்த வாரம் இந்த 2 சகோதரர் ஒண்ணா உட்கார்ந்து இருப்பாங்க, அடுத்த வாரம் இந்த சகோதரி எங்க இருப்பாங்க, சேர்ல இருப்பாங்க. ஏன் தெரியுமா, பாசம் ரொம்ப முத்திட்டு. அல்லேலூயா அல்லேலூயா. நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியுடைய புத்திரனும் அல்ல, நான் சாதாரண மெய்ப்பன் தான். அவர் சொன்னது போல. இப்போ பாருங்க, பகைத்தாலும் பாசம் காட்டணும் யாரு சொல்லுங்க. அதுக்கு விளக்கம் இருக்குங்க, விளக்கம் இருக்கு. எகிப்தில் இவன் அதிபதியா இருக்கும்போது எல்லா சகோதரரும் வர்றாங்க, அவன் நிற்கிறான். அப்போ அன்னைக்கு அவன் கண்ட சொப்பனம் தரிசனம் நிறைவேறுது. 11 நட்சத்திரங்களும் யாரை வணங்குது? அவனை குளியல் தூக்கி போட்டவன், அவனை அடித்தவன் எல்லாம் நிற்கிறாங்க. ஆனால் வேதம் அதாவது வேதத்தை படிக்கும்போது நான் ரொம்ப அழுத, எப்பெல்லாம் படிக்கிறேனோ அப்பெல்லாம் அழுகிற ஒரு பகுதி என்ன, யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தின நேரம். என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. சோதரன் பாருங்க, அவன் கழுத்தை கட்டி கொண்டு அழுதானா. பாருங்க எந்த அளவுக்கு பகைத்தாலும் ஒரு பாசம் காட்டின இருதயம் யாருக்குள்ள இருந்துச்சு. ஆமென். நல்ல கவனிங்க, அதிகாரம் கொடுக்கணும்னா பாசம் உள்ளவனா இருக்கணும். ஏசப்பா அவர் ஊருக்கு போயிட்டு வருவார். சோதன் போயிட்டு வந்தோன்னா அங்கே பயங்கர பிரச்சனை ஆகி போச்சு. திரும்ப ஏசப்பா சொல்கிறாங்க, நம்ம அந்த ஊருக்கு போவோம். சோதனம் சொல்கிறாங்க, இப்போதானே கல்லறி தொடங்கினாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? சீசர்கள் 2 பேர் சொல்கிறாங்க, ஆண்டவரே ஒரு சின்ன சிக்னல் கொடுங்க, எலியாவை போல வானத்தில் என்ன இறக்கிடுவோம், என்ன இறக்கிடுவோம், அக்கினி இறங்கிடுவோம். ஏசப்பா சொன்னார், உனக்கிட்ட அதிகாரம் தந்தா நீ என்ன பண்ணிடுவேன், எல்லாரும் எரிச்சு தள்ளிடுவேன், உனக்கு என்ன தர மாட்டேன். இப்போ அதிகாரத்தை ஒன்றும் ஒரு நாள் வருது, அப்போ நீ அது பூனை போல மாறிடும், அப்படி எது புறாவை போல மாறிடும், அப்போ உனக்கு என்ன தருவேன். அதுக்கு வேற சாயங்காலம் கற்று பார்ப்போம். சோதரம் அல்லேலூயா. ஆமாம், அப்பந்தான் அதிகாரம் கொடுப்பார். எப்போ தெரியுமா, நீ என்னைக்கு தேவ அன்பால் நிரம்பி பாசம் காட்ட ஆரம்பிப்பியோ அன்றைக்கு உன் கையில் கர்த்தர் அதிகாரத்தை கொடுப்பார். இல்லை நம்ம என்ன பண்ண தெரியுமா, பக்கத்து வீட்டு வாழ விட மாட்டோம். அல்லேலூயா. சோதன் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எந்த அளவுக்கு அன்புள்ளவங்களா மாறுறீங்களோ அப்பொழுது உங்கள் கையில் அதிகாரத்தை கொடுப்பார்.
ஒரு சந்தோஷம் அல்ல சொல்லுங்களேன். ஒன்று, பரிசுத்தமுள்ளவனாய் இருக்கவனுக்கு அதிகாரம் கொடுக்க. 2, பகைத்தாலும். மூன்றாவது, வேகமாக போ, மூன்றாவது சோத்திரம். அல்லேலூயா. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கணும். விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு ஆசீர்வதித்தார். போதும். என்னங்க, எங்க அடிமையாய் வந்தவன் இன்றைக்கு போத்திபாருடைய வீட்டுடைய சகல விசாரணை கர்த்தனாய் மாறிட்டார். ஏன் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த போத்திபார் தூரத்தில் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. இவனுடைய கேரக்டர் எப்படி, இவனுடைய செயல்பாடு எப்படி? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த அடிமையா வந்தவங்களை சோதரம் முதலாளிங்க மாறு சாதா ஒன்று கேன் பண்ண மாட்டாங்க, நடத்த மாட்டாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக நடத்துவாங்க. நான் லைவில் போயிட்டு இருக்குதோ, நோ ப்ராப்ளம். சவுதி அரேபியாவில் 1989 போனேன். 1991 ஈராக் குவைத் யுத்தம் நடந்தது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சதாம் ஹுசேன் என்கிற ஒரு சர்வாதிகாரி குவைத் தேசத்தை பிடித்தார்கள். அப்பொழுது நான் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம எம்பசி ஆஃப் இந்தியா அந்த ஸ்கூல் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ குவைத்திலிருந்து அகதிகள் எல்லாம் சவுதி அரேபியாவுக்கு ஓடி வந்தார்கள். அப்போ இந்தியாவை சேர்ந்த அகதிகள் எல்லாம் எங்கள் ஸ்கூலுக்கு தான் வந்தாங்க. அப்போ வந்தபோது அங்கே வீட்டு பெண்மணிகளாக வீடு வேலை பார்க்க போன பெண்மணிகள் நிறைய பேர் ஓடி வந்தாங்க. அவங்கள தங்க வச்சு சாப்பாடு எல்லாம் நாங்கள் தான் கொடுக்குறோம். ஆனால் அந்த சகோதரிகள் சொன்ன அந்த காரியங்களை கேட்டபோது அழாதவங்களும் அழுதுருவாங்க. அவ்வளவு கொடுமை, அவ்வளவு கேவலப்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு சகோதரிலாம் கையை காட்டுறாங்க. அந்த சவுதி அந்த எஜமா உடம்பெல்லாம் சிகரெட் வச்சு சூடு போட்டிருக்கான். உடம்பெல்லாம் சிகரெட் வச்சு சூடு போட்டிருக்கான். நல்ல கவனிங்க. சம்பளம் ஒழுங்காக கொடுக்க மாட்டான். ஆனால் அவங்க சொன்னது கேட்டால் ரொம்ப அசிங்கமான காரியங்களை ஐயோ ஆண்டவரே சோத்ராம், எல்லா காரியங்களும் செய்யணும். அவங்க காலு சாயங்காலம் படாத பாடு. ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் ஒரு நாள் ஒரு சின்ன பாத்திரத்தை இதை உடைச்சிட்டாங்களாம். அந்த கொடுமைக்காரி என்னை காலு சாயங்காலம் வர நிர்வாணமாக விட்டு வேலை வாங்கினான். ஏன்? குவைத் தேசம் பிச்சை எடுக்கிற தேசம் மாதிரி தெரியுமா? கோடீஸ்வரனா வாழ்ந்தவன் தமாம் ரோட்ல ஒரு நேர சாப்பாட்டுக்காக கையேந்த நிலம் வந்து காரணம் கர்த்தருடைய சாபம். எங்க அடிமையா போனதுனால ஒன்று மேலே வச்சு வேலை வாங்கணும். ஆனால் சில பேர் இருக்கிறாங்க. இந்த போத்திபாரோட வீட்டில் இந்த யோசேப்பு விசாரணை கர்த்தனா காரணம் தெரியுமா? அந்த யோசேப்பு அவன் அங்கே இருக்கிற காரியங்களை அவன் பராமரித்த விதம் அப்படி. அல்லேலூயா. பிரியமானவர்களே, யோசேப்பு அங்கு நடந்து கொண்ட விதம், அவர்களை பராமரித்த விதம் சோத்திரம் யாருக்கு இஷ்டப்பட்டுச்சு சொல்லுங்க? போத்திபாருக்கு இஷ்டப்பட்டுடுச்சு. அப்படின்னா என்னுடைய பாஷையில் சொன்னால் இந்த யோசேப்பு அந்த குடும்பத்தை நல்லா பராமரித்து இருக்கிறான். அதனால தான் அந்த போத்திபாருடைய மனைவி சொன்ன உடனே அவன் சொல்லுகிறான், உன்னை தவிர என் எஜமான் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். கவனிங்க, உங்களுக்கு ஒரு சர்ச் இருக்கு. அல்ல கவனிங்க, உங்களுக்கு ஒரு சர்ச். நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வர்றீங்க. வரும்போது 4 பேப்பர் துண்டு அங்கே கிடக்கணும் வைங்களேன். இதை யார் பார்த்துட்டு இருப்பா சொல்லுங்க? கர்த்தர் பார்ப்பார். சபையை பராமரிக்கணும். நான் சொல்ல அப்போதான் உங்களை நம்பி தர முடியும். பிரைஸ் தி லார்ட். இது பாஸ்டர் பார்த்துக்கிடுவாரு, பாஸ்டர் பார்த்துக்கிட்டா அது போனால் உங்களை நம்பி ஆண்டை தர மாட்டார், அதிகாரம் தர மாட்டார், பொறுப்பு தர மாட்டார். சோத்ராம். அல்லேலூயா. ஆமாம். நான் பொதுவாகவே எந்த சபையில் போனாலும் சர்ச்சை பார்ப்பேன். சர்ச்சை எப்படி இருக்கு, எப்படி வச்சிருக்கிறாங்க. சர்ச்சை பார்த்த உடனே தெரியும் அவங்களுடைய குவாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா.
நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். கன்வென்ஷன் 3 நாள் மீட்டிங். அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை காலையில் போகிறேன். சோதம், நான் எந்த ஊரும் சொல்ல மாட்டேன். அங்கே போனபோது நான் போனபோது பார்த்தா இந்த பக்கத்தில் பார்த்தா 7-8 அண்டா எங்கே இருக்குது, ஒரு 10-15 செங்கல் இங்கே இருக்குது. சோத்திரம். நல்லா கவனிங்க, பராமரிப்பு இல்லாமங்கிட்ட ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கவே மாட்டார். நான் சேரில் போய் உட்கார போனால் எத்தனை நாளாச்சு க்ளீன் பண்ணி தெரியாது சேர். சரி, அதான் விட்டுக்கினேன். நான் வந்து இந்த புத்தகத்தையும் இந்த பைபிளை இங்கே வச்சேன் தெரியுமா, இப்படி வச்சேன், இப்படியே பறக்குது எல்லாம். டேபிள் க்ளீன் பண்ணவே இல்லை. சோதம். அன்னைக்கு நான் செய்து மேக்ஸிமம் கொடுக்கல. அன்னைக்கு சுற்றி இருப்பது தான் பேச்சு பிரசங்கம். இங்கெல்லாம் பார்த்தா எல்லாம் அசிங்கமாக இருக்குது. ஆண்டோடைய கிருபையினால் பிரசங்கம் முடிச்சுட்டு நான் பாஸ்ட் வீட்டு பக்கத்தில் நான் பாஸ்ட் வீடு அங்கே சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கிறேன். அங்கே பார்த்தா ஒரு 10-15 சகோதரி பாருங்க, மோப்பை எடு, ப்ரெஷ்ஷை எடு, அதை எடு, இதை எடு சொன்னாங்க. சோத்திரம். அல்லேலூயா. சாயங்காலம் வந்து பார்த்தா, மீட்டிங் வந்து பார்த்தா, இந்த புது பொண்ணு அலங்கரித்த மாதிரி சபையை அலங்கரிச்சிட்டாங்க. இதை ஏன் முதல்ல செய்யலை? நான் இது உங்களுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். உங்க வீடானாலும் சரி, உங்க சபையானாலும் சரி, உத்தரவாதத்தோடு பராமரிக்கணும். இந்த யோசேப்பு போத்திபாருடைய வீட்டில் இருந்தாலும் கூட சொந்த வீட்டை போல பராமரித்து நடந்ததுனால தான் அவனை நம்பி எல்லாவற்றையும் கையில கொடுத்தான். நல்லா புரியுங்க. சோத்திரம். எனக்கு அருமையான பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது வேற மாதிரி நினைக்க கூடாது. இட்ஸ் a practical. எல்லாமே தியரி வாழ்க்கை ஒன்று செல்லுபடியாகாது. படிச்சுட்டு போற மாதிரி இல்லை. நம்முடைய வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையிலே நடந்து காண்பிக்கணும், பிராக்டிக்கல் நடக்கணும். அதான் ஆவிக்குரியவனுக்கு தேவை. அவனை நம்பி தான் கர்த்தர் என்ன கொடுப்பார் தெரியுமா? அதிகாரத்தையே கொடுப்பார். ஒரு சொல்லுங்களேன். ஏங்க, அண்ணன் அகஸ்டின் ஜோகுமார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க? பீகாரை கலக்கினவர் அண்ணன். ஏன் இவ்வளவு பெரிய ஸ்தாபனத்தை கொடுத்தாரு? ஏன் இவ்வளவு பெரிய ஒரு பெரிய என்னெல்லாமோ பண்ணியிருக்காங்க அண்ணன் அந்த தேசத்தில்? அல்லேலூயா. ஏன்னா அண்ணன் நம்பி கொடுக்கான்னு தெரியுமா, அந்த அதிகாரம் கொடுக்கான்னு தெரியுமா, அவ்வளவு தியாகத்தை செஞ்சிருக்கிறாங்க. சோத்ரம். அல்லேலூயா. அண்ணன் ஒரு இடத்த சொன்னாங்க, சோத்ரம், ஒரு வீட்டில் போய் தண்ணி கேட்டாங்க. அரே மதராசி ஜாओ, उधर जाओ ना, दा देखो पानी चल रहे, उधर पियो, इधर पानी नहीं मिलेगा. சோதரம். தண்ணி கேட்டாங்களாம் போய். அவர் சொன்னா, இந்த ஓடுது பாருடா. திரும்பி பார்த்தா சாக்கடையில் தண்ணி ஓடிட்டு இருக்குது. தண்ணி தாகம் கூடிட்டு போய் அந்த சாக்கடையில் அப்படியே கோரி தண்ணியை குடிக்க ஆரம்பித்தார். நான் இன்னைக்கு சொல்லுவேன், சவுதி அரேபியாவுக்கு அண்ணன் வந்திருந்தாங்க. இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ நாடுகளுக்கு போனாங்க, எத்தனையோ 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கி விலை அதாவது சாப்பிட முடியாத அளவுக்கு சாப்பிட்றாங்க. காரணம், அன்றைக்கு கிறிஸ்துவுக்காக என்ன பண்ணாங்க, அதை சகித்து செஞ்சதுனால இன்னைக்கு பீகார் பட்டணத்தை அசைக்கிற ஒரு அதிகாரத்தை மட்டுமல்ல, உயர்ந்த ஸ்தானத்திலே கத்து வைத்து அழகு பார்க்கிறார். ஏம்மா, நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் தேவன் ஊழியத்தையும் வாழ்க்கையை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் 3வது அவன் பராமரிக்கிறவனாயிருந்தான். அல்லேலூயா. சரி, 4வதாக சோத்ரம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 6வது வசனம். பார்க்கும்போது கலங்கி இருந்தார்கள். போதும் கவனிங்க. யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான். கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் 2 பேர், ஒரு பானபாத்திரக்காரன், 1 2 பேர். எல்லா நாளும் ரொம்ப கலகலப்பா ஜாலியா இருப்பாங்க. இன்னைக்கு காலையில் வந்து பார்த்த உடனே 2 முகம் ரொம்ப எப்படி இருக்குது? கலங்கி இருக்குது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யோசேப்பு என்ன பண்ணா தெரியுமா? டேய், வாட் ஹேப்பன்? என்னாச்சு? ஏன் முகம் ரொம்ப வாடி இருக்குது? நான் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன் ஒரு கேள்வி. நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வரும்போது எந்த சகோதரருடைய முகமாவது வாடி இருந்தா, அக்கா ஏக்கா ரொம்ப சோகமாக என்னையா கேட்டுக்கிறீங்களா?
சொல்லுங்க. அவங்க வீட்டில் சின்ன பிரச்சனையாக இருக்கும். ஆமென். கேட்கணும், ஜெபிப்பதற்காக, அதை தூற்றுறதுக்காக இல்லை. இவன் யோசேப்பு இந்த 2 பேரையும் பார்த்துட்டு பரிதவிக்கிறான். ஏன்பா நீங்க 2 பேரும் எப்படி இருக்கிறீங்க? சோகமா இருக்கிறீங்க. நல்ல கவனிங்க. ஆமென். அந்த பரிதவிப்பு இருந்ததுனால தான், ஆத்துமாக்களை கொடுத்த பரிதவிப்பு இருந்ததான் அவன் அழகவை கேட்கிறான். ஏன் நீங்க வாடலா இருக்கிறேன்? இவன் பாட்டு வேலை பார்த்து போயிட்டு இருக்கலாமே, ஏன் கேட்கணும்? பிரைஸ் தி லார்ட். ஏங்க, பரிதாபம் உள்ளவனால மட்டும்தான் பரிதவிப்பை கேட்க முடியும். பிரைஸ் தி லார்ட். இவன் கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, நாங்க 2 பேரும் ஒரே ராத்திரியில் சொப்பனம் கண்டோம். சொப்பனத்தை சொல்லுங்கடா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 2 பேரும் சொன்னாங்க. 2 பேருக்கும் சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்னான். அப்போ யோசேப்பிடத்தில் காணப்பட்ட 4வது கேரக்டர் குணாதிசயம்னா பரிதவிக்கிறவன். மற்றவங்களை கண்டு பரிதவிக்கிறவனாக இருந்தான். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய முத்திரை மோதிரமாக மாற வேண்டும் என்றால் நாம் பரிதவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏசப்பா ஒரு தடவை சொன்னாங்களா, நான் இவர்களுக்காக பரிதவிக்கிறேன், 3 நாளும் என் கூடவே இருக்கிறாங்க, இவங்க வழியிலே சோர்ந்து போவார்களே, இவர்களுக்காக நான் என்ன பண்றேன்? நம்ம ஆண்டவருடைய கேரக்டர் நமக்குள்ள வரணும். ஒரு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ அந்த தெய்வீக சுவாபத்தினால யோசேப்பு நிரம்பி இருந்ததுனால தான் கர்த்தர் அவனை முத்திரை மோதிரமாக வைத்தார். அல்லேலூயா. 5வதாக வாசிக்கலாம். 41ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் சொல்லுவாய் என்று போதும். கவனிங்க, என்னமா இருக்குதுங்க? பார்வோன் சொல்றான், ஜோசப் உன்னை குறித்து நான் ஒரு காரியம் கேள்விப்பட்டேன். சோதம். ஒரு சொப்பனத்தை சொன்னா உடனே அர்த்தம் சொல்லிவியாமே. சோதம். யோசப் என்ன சொல்லிக்கணும்? எஸ். நான் யார் தெரியுமா? ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க ராஜாவே, சொல்லுங்க, என்ன பண்ணிடுவேன். நம்ம ஒரு சொப்பனம் கண்டு சொப்பனம் சரியாயிடுச்சு வைங்களேன், நம்மளை அடுத்து என்ன பண்ண முடியாது. சொல்லுங்க, நம்மளை கையிலே பிடிக்க முடியாது. இப்போ தான் பார்க்குறீங்களே, யாராவது ஒரு ஊழியக்காரர் நல்ல தீர்க்க தரிசனம் வரம் பெற்றால் உடனே எதிலே போட்டுருவாங்க, இவர் தீர்க்க தரிசன வரம் பெற்றவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சவுதியில் இருந்தேன். அப்போ அங்கே வந்து நிறைய கேரளா சபை, நான் வளர்ந்ததே கேரளா சபையில் தான். அந்த கேரளா மக்களுடைய சுவாபமே அதுதான். எந்த ஊழியக்காரர் வந்தாலும் பிரவச்சனம் உண்டோ, எந்தோ பிரவச்சனம் உண்டோ, உண்டு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ഫ്ലൈറ്റിൽ കയറുമ്പോൾ തന്നെ പ്രവചനത്തിൻ്റെ ആത്മാവിൽ നിറയുകയാണ്. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அதிகமாக இல்லை. என்ன நான் யார் குற்றப்படுத்த போகலை. ஸ்தோத்திரம். சில பேர் சும்மா அடிச்சு விடுறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் பிரவச்சனத்துக்கு எதிரி அல்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நானும் 1-2 பிரவச்சன ஆத்மாவில் உள்ள ஊழியக்காரை பார்த்துருக்குறேன், திட்டமாக பேசுகிறவங்க. அல்லேலூயா. ஆமென். எனக்கு அருமையான விட பிள்ளைகளே, சோதரன் நல்லா புரிந்து கொள்ளுங்க. சோதரன், பிரவச்சனத்தை நம்பி போகாதீங்க. இது எல்லாம் நமக்கு பிரவச்சனமாக கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். அதான் ஒரு ஊழியக்கார்ட்ட போய் கேட்டாங்களா, சோதரம் என்னை குறித்து கர்த்தாவ் என்ன சொல்கிறாரு? அவர்கிட்ட என்கிட்ட சொன்ன, அது ஓன்ட்டே சொன்னால் போதுமே. நீ ஆண்டோட பிள்ளை தானே, ஓன்ட்ட நீ ஆண்டோட கேட்டுக்கோ உன்னை குறித்து என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு நீ அலைஞ்சிக்கிடாதீங்க. நம்மளை குறித்து நம்மகிட்ட தெளிவாக பேசுவார் ஆண்டவர். சோத்திரம். அல்லேலூயா. நம்ம சரியாக இருந்தோம்னா எல்லாம் பக்காவாக நடக்கும். சோத்திரம். அல்லேலூயா. நமக்குள்ள மாய்மாலமும் சில தவறுமான காரணம் இருந்தால் பிரயோஜனத்தை இடம் என்ன சொல்கிறார் என்ன சொன்னால் கேட்டு போயிருப்போம். சோத்திரம். அல்லேலூயா. எனக்கு அருமையாக, நான் பிரவச்சனத்துக்கு எதிரியல்ல. சோத்திரம். தாராளமாக சொல்லட்டு. அல்லேலூயா. ஆனால் பிரியமானவர்களே, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. உங்களுக்கு நல்ல ஊழியக்காரன் தந்துருக்குறாங்க. அல்லேலூயா.
நல்ல ஊழியக்காரங்கள் நல்லா படிங்க. சோத்திரம் அல்ல, அங்கே இங்கே ஓடக்கூடாது. சத்தமாக இல்லை சொல்லுங்களேன். ஆமென். நான் கவனிங்க, இப்போ நான் சப்ஜெக்ட் வர்றேன். சோதரம் இப்போ யோசேப்பிட்ட சொல்றாரு பார்வோன், ஒரு காரிய சொப்பனை சொன்னா விளக்கம் சொல்லுவியாமே. அல்லேலூயா. யோசேப்பு சொன்னார், படிங்க, தொடர்ந்து வாசிங்கம்மா. பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, I am not but Christ. நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வாராக. அத புரிந்து கொள்ளுங்க. எந்த கிரெடிட்டும் என் தலைக்கு மேல வரக்கூடாது. சொல்லுங்களேன், எந்த கிரெடிட்டும் என் தலைக்கு மேல வரக்கூடாது. பிசாசு நம்மளை ரொம்ப செக் பண்ணுவான் இதில். அதாவது அமெரிக்க நாடுகளை கலக்கின ஒரு தேவ மனிதர், அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுறார். எப்படி தெரியுமா? அவர் 20 நிமிஷம் தான் பிரசங்கம் பண்ணுவார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசுக்கு ஒப்பு கொடுப்பாங்க. ஒரு முறை பெரிய காங்கிரிகேஷன், ஒரு பெரிய கிரவுட் பீப்புள், லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. அதில் இவர் பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ணி முடிச்சு ஸ்டேஜை விட்டு இறங்கும் போது ஒரு பிரதர் ஓடி வந்து கையை பிடிச்சிட்டு, பிரதர் இன்னைக்கு பிரசங்கம் சூப்பரா பண்ணீங்க, ரொம்ப அழகா இருந்துச்சு. உடனே இவர் சொன்னாரா, சகோதரா, யூ டூ லேட், நீ ரொம்ப தாமதமாய் வந்து சொல்லுகிறாய். எப்படி சொல்ற? நீ தாமதமாய் சொல்றாரு. ஆனா அவர் சுத்தி கித்தி பார்க்கிறார், யாரும் இல்லை, நான் தான் முதல்ல சொல்லி இருக்கிறேன். யாரும் அவர் சந்திக்க, நான் தான் முதல்ல சந்திக்கிறேன். அப்ப இவர் கேட்டா, பாஸ்டர், பிரதர், சோதரன், நான் தானே முதல்ல சொன்னேன். ஒன்னு அவர் சொன்ன, எஸ், நீ சொல்றதுக்கு முன்னால சாத்தான் என் காதுல சொன்னான். புரிகிறதா? இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுகிறேன். நீங்க ஒரு புது சாரி உடுக்கிறீங்களே, உடுத்த உடனே யார் சொல்லுவா, நான் ரொம்ப அழகா இருக்கேன் பத்தி நினைச்சீங்களா? என்ன கேள்வி சொல்லுங்க. கண்ணாடி முன்ன நிற்கும் போதே என்ன வரும்? யாரு நிக்கிறமா இல்லையா? அவன் அப்படி ஏத்துவான் பாருங்க, மேலே ஏற்றிட்டு இருப்பான். நீ நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கிற. சோத்திரம் அல்லேலூயா. ஆமென். சத்தமல்ல சொல்லுங்களேன். சகோதரிமார்களுக்கு மேக்சிமம் எது மேலே தான் கண்ணு? பக்கத்துக்கு யாரை சாரி கொடுத்தா அது மேலே தான் கண்ணு. என்கிட்ட ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒரு நாள் ஒரு சர்ச்சில் புது வருஷ ஆராதனை நடந்துட்டு இருக்குதான். புது வருஷ ஆராதனை, பயங்கரமான ஆராதனை போயிட்டு இருக்குது. ஒரு சகோதரி ஆராதனை வேளையில் பக்கத்து சகோதரி தட்டி, சகோதரி இந்த சாரி எங்கே எடுத்தீங்க சகோதரின்னு கேட்டாங்களாம். எங்க அப்படி விசுவாசி இருக்காங்க. புரிகிறதா? அல்லேலூயா. இங்க யோசேப்பு சொல்றாரு, நீ ரொம்ப சொப்பறது அர்த்தம் சொல்ல. நோ 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 நோ, ஐ அம் சாரி, ராங் இன்ஃபர்மேஷன். யார் அவங்கள்ட்ட தப்பா சொல்லி இருக்கிறாங்க, நான் இல்லைங்க. லிசன் கவனிங்க. பார்வோனுக்கு மங்களகரமான வெளிப்பாடு சொல்லுகிறவர் நான் அல்ல, பரலோகத்தின் தேவன். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா சகோதரி? சொல்ல முடியுமா சகோதரா? உன்னை நம்பிதான் கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. 5வது பாதமா, பரலோகத்தின் தேவனை மட்டும் மகிமைப்படுத்துகிறவர். பரலோகத்தின் தேவனை மட்டும் மகிமைப்படுது, தனக்கு மகிமை வரக்கூடாது. சோத்ராம். அல்லேலூயா. எனக்கு அருமையானவருடைய பிள்ளைகளை நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில் அதிக உங்களை முத்திரை மோதிரமாக கர்த்தர் வைக்க விரும்புகிறார். இந்த கன்வென்ஷன் கூட்டம் முடியும் போது நீங்கள், நான் 3 நாளுக்கு நல்ல வசனம் கேட்டிருப்பீங்க, எனக்கு தெரியாது என்ன நான் கேட்டேன்னு சொல்லிக்கிட்டு. சோத்திரம். அல்லேலூயா. ஆனால் எனக்கு கொடுத்த கிருபையின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை கர்த்தர் முத்திரை மோதிரமாக வைக்க விரும்புகிறார்.
அதிகாரமுடையவராய்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் அதிகாரமுடையவர்களாய் மாறணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, அடுத்து ஆறாவதாக, நான் சொன்னது கரெக்டாக முடிச்சேன், பாஸ் கொடுத்த டைம் முடிச்சிருவேன். அல்லேலூயா. ஆறாவதாக ஸ்தோத்திரம், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38வது வசனம். இது முக்கியமான வார்த்தை. தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல. ஆமென். எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு இது சோதரம், புதிய ஏற்பாட்டில் தானே பரிசுத்த ஆவியானவரை குறித்து ரொம்ப சோதரம் தெளிவா சொல்லப்படுகிறது. சோதரம் பழைய ஏற்பாட்டில் சோதரம் ஆவியானவர் வந்து இறங்கினார், சோதரம் பரிசுத்த இறங்கினார், பலத்தை கிரியை செஞ்சாங்க. ஆனா நிரம்பி இருக்கிற அனுபவம் யோசேப்புடைய வாழ்க்கையில் இருந்திருக்கு. அல்லேலூயா. அப்ப ஆறாவது, பரிசுத்த ஆவியிலே யார் நிரம்பி இருந்துச்சா? யோசேப்பு நிரம்பி இருக்கிறாரு. அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையே பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவம். ஆமென். அல்லேலூயா. எவர்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப ஆறாவதாக, நாம் முத்திரை மோதிரமாக செயல்பட வேண்டும் என்றால் எதில் நிரம்பி இருக்கணும் சொல்லுங்க? பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கணும். சோத்திரம். அல்லேலூயா. நான் வரும்போது சகோதரன் ஆராதனை நடத்திருந்தாங்க. எல்லாரும் அந்நிய பாஷையில் அபிஷேகம் நிரம்பி நல்லா ஜெபித்து ஆராய்ச்சிட்டு இருந்தீங்க. இட்ஸ் a very fine, குட். நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. சோத்திரம். சபைக்குள்ள ஒரு நாளும் அபிஷேகம் குறைஞ்சு போகவே கூடாது. இன்னைக்கு அபிஷேகத்தை மட்டுப்படுத்துவதற்கும் அபிஷேகத்தை வேறு விதமாக பேசுவதற்கும் சில கூட்டங்கள் எழும்பி இருக்கிறாங்க. கடந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு சில காரியங்களை பேசினார். அல்லேலூயா. அது மலையாளத்தில் பேசினார். மலையாளத்தில் இப்படி சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? சோதனம். நான் என் மலையாளம் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கிடுங்க. சோதனம். ஞான் அவனை ஒதுக்கி, அப்படி பார்த்து சொல்லுவாங்களா? கேள்விப்பட்டீங்களா? ஞான் அவனை ஒதுக்கிடா. அப்படின்னா இல்லாமல் பண்ணிட்டேன், முடிச்சிட்டேன், தகர்த்துட்டேன். சோதனை இனி அவன் செயல்பட முடியாது என்கிற பதத்துக்கு தான் சொல்லுவாங்க ஞான் அவன் என்ன செய்து ஒதுக்கி. என்ன சொன்ன தெரியுமா? தேசத்தில் அநேக திருச்சபையை நான் ஒதுக்கிட்டேன்னு சொல்லி சாத்தான் கொண்டாடிட்டு இருக்கிறானா. புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா அபிஷேகம் இல்லாத, அபிஷேக நிறைவில்லாத சபையாக இன்னைக்கு அநேக சபைகளை பிசாசு ஒதுக்கிட்டான். ஆனா இன்னும் சிலருக்குள் அபிஷேகத்தின் கிரியை பொங்கி வழிந்து கொண்டுதான் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் மறைத்து வைத்து தான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு பக்கம் பிசாசு அநேகரை ஒதுக்கி கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆவியில் நிறைவிலே ஜெபிக்கிற, ஆராதிக்கிற, துதிக்கிற ஜனங்கள் பெருகி கொண்டுதான் இருக்கிறார்கள். தேவ சபையே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கடைசி வரைக்கும், சாகிற வரைக்கும் இந்த உலகத்தில் எத்தனை கள்ள உபதேசங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக எழும்பினாலும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற அபிஷேகம் மட்டும் ஒரு நாளும் குறையவே கூடாது. அந்நிய பாஷை குறையவே கூடாது. அல்லேலூயா. அந்நிய பாஷையில் பேசி பல ஆராதிக்கிற ஜனங்கள் பெருகி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு அந்நிய பாஷையில் பேசுகிற ஜனங்களை பார்த்தா யாருக்கு பயம்? அதான் எங்கள் சர்ச்சுக்கு ஒரு பாஸ்டர் வந்தார் கேரளத்திலேருந்து. சோத்திரம். அவர் சொன்னார், ஒரு பஸ்ஸில் ஒரு பாஸ்டர் பிரயாணம் பண்ணிட்டு இருந்தாராம் பஸ்ஸில். அப்போ முன்ன 2 பேர், அந்த 2 மந்திரவாதிகள் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களாம். என்ன சொன்ன? ஏடா கேட்டடோ சோத்திரம், നമ്മൾ ഒരുപാട് ആൾക്കാർക്ക് മന്ത്രവാദം ചെയ്യുന്നുണ്ട്, എല്ലാവർക്കും ബലിക്കുന്നുണ്ട്. പക്ഷേ ഇവിടെ കുറച്ച് ആൾക്കാരുണ്ട് എന്തോ സംസാരിക്കില്ലേ ഇങ്ങനെ സോദരം പ്രീബാല ശാന്താല ബാറാഖാമാന സംസാരിക്കില്ലേ, അവർക്ക് മാത്രം നമ്മൾ ചെയ്യുന്നത് ഒന്നും ബലിക്കുന്നില്ല. ഇത് யார் சொன்னது? சொல்லுங்களேன். அதான் சொல்லுவாங்க, ஆனைக்கு பலன் ஆனைக்கு. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானுடைய பலன் சிலர் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சோத்திரம். அல்லேலூயா. சத்தம் அல்ல சொல்லுங்களேன்.
அன்னைக்கு சோத்திரம் கிருபாசனம் கிறிஸ்துவின் சபையே. நம்ம பாட்டி தாத்தா மாரெலாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு கொட்டு வச்சு அந்நிய பாஷையில் கர்த்தரை மையப்படுத்தி ஆராதிச்ச போல் ஆத்மாவில் நிறைஞ்சோம். சோத்திரம். இப்போ கீபோர்டும் உண்டு, பேடும் உண்டு, எல்லாம் உண்டு. அடித்தாலும் என்ன செய்யல? ஆத்மாவில் நிறையுந்தில்ல. அல்லேலூயா. சோத்திரம். கீபோர்டு தானே എന്ത് ചെയ്തു? വിറക്കിയാണ്. സ്പീക്കർ എന്ത് ചെയ്യാണ്? തകരുകയാണ്. പക്ഷെ എന്തില്ല? എന്തില്ല? அபிஷேகத்தின் நிறைவில்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எங்க சர்ச்சிலே கீபோர்டு இருக்குது, எங்க சர்ச்சிலே பேட் இருக்குது. சோத்திரம். நாங்களும் சத்தமாக பாஸ்டர் காட்டுக்குள்ள பாஸ்டர் எல்லாம் காட்டு தான். பிரைஸ் தி லார்ட். எத்தனை ஆராதிச்சாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரலே சொல்லுங்களேன். அதனால தான் என்ன தெரியும், ஆண்டவர் காட்டுக்குள்ள போட்டிருக்காரு. யாரும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. நைட் ப்ரேயர்லாம் நடக்கும்போது எல்லாம் திறந்து வச்சிருப்போம். சோதனை அடுத்த கிராமத்தில் கேட்கும். பிரைஸ் தி லார்ட். அந்த சத்தம் கேட்டு சபைக்கு வந்தவங்க சில பேர் உண்டு. அல்லேலூயா. எங்க அபிஷேகம் பெருக பெருக ஆத்துமாக்களை கத்த உள்ள கொண்டு வந்துட்டே இருப்பார். அபிஷேகம் பெருக பெருக ஒன்னு அதிகாரம் உடையவனா கத்தர் மாத்திட்டே இருப்பார். அல்லேலூயா. எனக்கு அருமையான பிள்ளைகளே, யோசேப்பு கிட்ட என்ன பரிசுத்தமுடைய நிறைவு இருந்தது. அல்லேலூயா. சரி, கடைசியாக ஏழாவதாக அல்லேலூயா நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். சோத்திரம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திரம். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 31வது வசனம். சீக்கிரமா சி. ஆமென் என்று நான் சொல்ல போறேன்னு சொல்றார். அப்படின்னா தெரியுமா? தன்னுடைய சகோதரர்களுக்காக பரிந்து பேசுகிறவன் யோசேப்பு. என்னங்க, நீங்க யாருக்காக பரிந்து பேசணும்? உங்க ஜனங்களுக்காக பரிந்து பேசணும். உங்க ஜனங்களுக்காக பரிந்து பேசணும். நான் ஒரு கிராமத்தில் பிறந்தேங்க. நான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு என் ஜெபத்தில் எங்கள் ஜனங்களுக்காக நான் பரிந்து பேசுவேன். ஆண்டவரே, எங்கள் கிராமத்தை ரட்சிக்கணும். கத்தோலிக்க மார்க்கம், கத்தோலிக்கத்தில் பயங்கர வைராக்கியம் உள்ள ஜனங்கள். ஆண்டவரே, எங்கள் ஜனங்களை ரட்சிக்கணும். ஆண்டவரிடத்தில் பரிந்து பேச ஆரம்பித்தேன். இன்னைக்கு எங்கள் கிராமத்திலேருந்து ஏராளமான ஜனங்கள் இயேசுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. பரிந்து பேசணும் இருக்கணும். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களை குறித்த உத்தரவாதம் உங்கள் கையில் இருக்குது. ஆமென். உங்கள் கிராமத்தை குறித்த உத்தரவாதம் உங்கள் கையில் இருக்குது. எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்களோ படையிலையோ நீங்கள் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்காக, குடும்பத்திற்காக கர்த்தர் பார்வோனிடத்தில் பரிந்து பேசுகிறவனாயிருந்தான். நான் 7 காரியம் சொன்னேன். 1, யோசேப்பு பரிசுத்தம் உள்ளவனாயிருந்தான். 2வது, பகைத்தாலும் பாசம் காட்டுகிறவனாயிருந்தான். 3வது, பராமரிக்கிறவனாயிருந்தான். 4வது, பரிதவிக்கிறவனாயிருந்தான். 5வது, பரலோகத்தின் தேவனை மட்டும் மையப்படுத்தி கொண்டிருந்தான். 6வதாக பரிசுத்த ஆவியிலே நிரம்பி இருந்தான். 7வது சொல்லுங்க, பரிந்து பேசுகிறவனாயிருந்தான். அல்லேலூயா. இந்த யோசேப்புக்குத்தான் இப்போ வாசிங்க, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 42வது வசனம் வாசிங்க. முத்திரை மோதிரத்தை கழற்றி, அவ்வளோதான், யோசேப்பின் கையில் போட முத்திரை மோதிரம். இப்போ நீங்க முதல்ல படிச்ச வசனம் பண்ணி ஆகாய் 2:23. அந்நாளிலே உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே முழங்கால் படிடுங்க. கர்த்தர் நல்லவர். சோத்ரம். உங்களை முத்திரை மோதிரமாக இந்த கிராமத்துக்கு, இந்த பட்டணத்திற்கு, இந்த சபைக்கு, நம்முடைய தேசத்திற்கு, இந்த உங்களையும் உங்கள் சபையை முத்திரை மோதிரம் வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் அப்படி கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அல்லேலூயா. ஷக ரப லத ரபௌனியா.
உடாமனா சந்தரா பலது ராக்கா மனா சந்தரா பலதுனியாபா. எல்லாரும் அப்படியே தேவசம கொஞ்சம் நேரம் அப்படியே ஆண்டவரை மையப்படுத்துவோமா. கர்த்தர் நல்லவர். நான் முடிச்சிடறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ராபாபானா சந்தரா தலதுனியா ஷதுலபௌனியா கரபதுனியாபௌ உடபா சாந்தலாதரபோ ஷம்துரிமியா சமனகுதகலதுனிபியா. ஆத்மசக்தியே இறங்கி என்னில் வா, இறங்கி என்னில் வா, மழை போல பெய்திறங்கி வா, மழை போல பெய்திறங்கி வா. சொர்க்கியத்தியே இறங்கி என்னில் வா, இறங்கி என்னில் வா, மழை போல பெய்திறங்கி வா, மழை போல பெய்திறங்கி வா. ஆத்மசக்தியாய் ஒழுகி என்னில் எண்ணுவா, ஆத்மசக்தியாய் ஒழுகி என்னில் எண்ணுவா, மழை போல பெய்திறங்கி வா, மழை போல பெய்திறங்கி வா, மழை போல பெய்திறங்கி வா, மழை போல பெய்திறங்கி வா. ஆத்மசக்தியே இறங்கி என்னில் வா, இறங்கி என்னில் வா, மழை போல பெய்திறங்கி வா, மழை போல பெய்திறங்கி வா. பெந்தெகோஸ்தே நாளெல்லாம் மாளிகை முறி, அக்னி நாவினால் முழுவதும் நிறைச்சவனே. பெந்தெகோஸ்தே நாளெல்லாம் மாளிகை முறி, அக்னி நாவினால் முழுவதும் நிறைச்சவனே. அக்னி ஜுவால போல பெய்திறங்கி வா, ஒரு பாவு போல் வரம் இறங்கி வா, மழை போல பெய்திறங்கி 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 வா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்துவோமா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரம் இது. கர்த்தர் உங்களை முத்திரை மோதம் அழைக்க விரும்புகிறார். அப்படியே வாயை திறந்த ஆண்டவரே, யோசேப்புடைய வாழ்க்கையில் இருந்த அந்த 7 குணாதிசயங்களும் என் வாழ்க்கையில் வரட்டும் ஆண்டவரே. என்னை அதிகாரமுடையவனா மாற்றுங்க. ஒருவேளை எங்கேயோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை இழந்திருப்பீங்க. அல்லேலூயா. நல்ல ஜெபித்து பிசாசுகளை துரத்திருப்பீங்க. நல்ல தேவ சமூகத்தில் இருந்து வியாதிகளை குணமாக்கி இருப்பீங்க. நல்ல கிருபைகளை ஆண்டவர் கொடுத்திருப்பார். நல்ல சுவிசேஷம் சொல்லுகிற அந்த கிருபைகளை கொடுத்திருப்பார். ஏதோ ஒரு சூழ்நிலை அதை இழந்திருப்பீங்க. மீண்டும் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிற நாளாய் இது மாறட்டும். மீண்டும் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள நாளாய் மாறட்டும். அல்லேலூயா. விழுந்து போன தாவீதுடைய கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுகிற ஆண்டவர் உங்கள் நடுவிலே கிரியை செய்கிறார். ஒப்புக்கொடுங்களேன், ஒப்புக்கொடுங்களேன். என்னை ஒப்புக்கொடுக்க ஆண்டவரே, ஒப்புக்கொடுக்க ஆண்டவரே. அந்த அதிகாரத்தை எனக்கு தாங்கப்பா, அந்த அதிகாரத்தை எனக்கு தாங்கப்பா. ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்களா? ஷகா ரபா லதா ரபோனியா சாந்தரா உடாமனா ஷத்தரபல துரகமன துரபலபா. இந்த சபைக்குள்ளே ஹல்லேலூயா சிலரை கர்த்தர் அதிகாரப்படுத்த விரும்புகிறார். முத்திரை மோதிரமாக வைக்க விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ள விரும்புறவங்க மட்டும் அப்படியே தேவ சமுத்திர கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா. ஹல்லேலூயா.